Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க, என்னடா இவ்வளவு பெரிய பாக்ஸோட உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் தி இயர்ல வந்து நிறைய சேல் வந்து போய்கிட்டு இருக்கும். அதாவது அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணி நவம்பர், டிசம்பர் எல்லாமே நமக்கு சேல் தான். ஆன்லைன் சேல்ல வந்து டராஸ்ல வந்து இப்ப வந்து சேல் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த சேல்ல வந்து ரொம்பவுமே ஒரு ரேட் வந்து குறைவா எனக்கு கிடைச்ச ஒரு மானிட்டர் தான். பட் இருந்தாலும் இந்த மானிட்டர் வந்து ஒரு நல்ல மானிட்டர். அண்ட் அதை சர்ச் பண்ணி நிறையவுமே தேடி எடுத்த ஒரு மானிட்டர்னு கூட சொல்லலாம். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் SR350 மாடல்ல வந்து வந்த மானிட்டர்ஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த மானிட்டர்ஸ் வந்து ரொம்பவுமே நல்ல மானிட்டர்ஸ். எடிட் பண்றவங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாங்கி பார்த்தரலாம், எடிட் பண்ண முடியுமா முடியாதானே. சோ இந்த வீடியோல வந்து நம்ம இந்த மானிட்டரை அன்பாக்ஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மானிட்டர்ல வந்து சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள் கூட சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம்லெஸ் மானிட்டர், அதாவது 3 பக்கம் ஃப்ரேமே இருக்காது, கீழே மட்டும் ஒரு ஃப்ரேம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 75 Hz சொல்லியிருக்காங்க. சோ ரொம்பவுமே குயிக்கா வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு HDMI VGA கேபிள் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மானிட்டர்ல வந்து ஐ சேவர் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய நேரம் எடிட் பண்ணும்போது மானிட்டர்ஸே பாத்துக்கிட்டு இருப்போம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இதுல வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வராது. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த மானிட்டர் வந்து நான் ஓகேன்னு சொல்லிட்டேன்னு கூட சொல்லலாம். அண்ட் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து டராஸ்ல தான். பாத்தீங்கன்னா 10 to 10 சேல் வந்து போய்கிட்டு இருக்கு டராஸ்ல. அதுல பர்ச்சேஸ் பண்ணதான் கிரெடிட் கார்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய வீடியோ வந்து கட்டாயம் பாருங்க. ஆன்லைன் ஷாப்பிங் டராஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ஆன்லைன்ல இந்த மாதிரி ரொம்ப இலகுவா பொருட்களை வந்து வீட்டுக்கே கொண்டு வந்துக்கலாம். அண்ட் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட உங்களுக்கு வந்து இந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உண்மைக்குமே உள்ளுக்கு என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மானிட்டர் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து டராஸ். இங்க வந்து நமக்கு டராஸ் சேல் இருக்கு. அண்ட் நல்லாவே ரெப் பண்ணிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியுது, ரொம்பவுமே சேஃபா தான் ரெப் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரண்டி கார்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வாரண்டி. அண்ட் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சிருவோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மானிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்ன மானிட்டர். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து முக்கியமான சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் borderless டிசைன் அண்ட் கேம் மோட், ரிஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஐ சேவர் அண்ட் ஃபிளிக்கர் ஃப்ரீ அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் மானிட்டரோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 22, அதாவது 21.5 அப்படிங்கிறது தான் இதோட சைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த மானிட்டர் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த பேக்கேஜ் கிடைச்சி கூட ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதை வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே அன்பாக்ஸ் பண்ணாமே வச்சிருந்தேன். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நம்மளுக்கு வந்து ஒரு HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பவர் கேபிள், அதாவது பவருக்கு பிளக் பண்ற கேபிள். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இது பவர் அடாப்டர். அண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்படித்தான் நம்மளுக்கு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்டாண்ட். அதுக்கு பிறகு இங்க வந்து பாத்தீங்கன்னா வயர்ஸை வந்து பின்னாடி பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், அதையும் எடுத்து வச்சிரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்ட் வந்து இன்னொரு ஸ்டாண்ட், அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்படிதான் பிக்ஸ் பண்ணணும். இப்படி பிக்ஸ் பண்ணி தான் மானிட்டரை வந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிக்ஸ் ஆகும். அண்ட் இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணணும். பிறகு ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு யூசர் மேனுவலும்
அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ மானிட்டரை நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே, இதுல வந்து மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து 2 ஸ்க்ரூ இருக்கு, நல்லாவே பாருங்க. இந்த 2 ஸ்க்ரூ கட்டாயம் இருக்கணும். ஃபைனலா நம்ம வந்து இப்பதான் மானிட்டர் எடுக்க போறோம். இப்போ வந்து பாக்ஸை எடுத்து வச்சிருவோம். அண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் மானிட்டர். ஓபன் பண்ணலாம். நேற்றுல இருந்து ரொம்பவே வெயிட் பண்ணது. ஓபன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலி மானிட்டரை வந்து ஓபன் பண்ணிட்டோம். இந்த மானிட்டர் வந்து ஃபுல்லாவே ஃப்ரேம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது, ஃப்ரேமே இல்லை, லாஸ்டா இங்க மட்டும் ஒரு ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மானிட்டர் 22 இன்ச்சஸ் அப்படிங்கிறத விட ரொம்பவுமே பெருசா இருக்க மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ரொம்பவுமே லுக்கிங் சோ குட், ரொம்பவுமே அழகா இருக்கு, ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் ரொம்ப விஷயம். வாங்க இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இதை ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு. இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். அண்ட் பேக் சைடில் வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணணும். இப்படிதான் நம்மளுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து 2 ஸ்க்ரூக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம இதுல இருந்து எடுத்துடலாம். இதுல இருந்து எடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை வந்து மானிட்டரோட மொத்த விலையும் ஓவர் ஆகிடுச்சு. ஒரு வேளை பார்க்கும்போது மானிட்டர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுக்கு வந்து மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மானிட்டர் 22 இன்ச்சஸ் தான், பட் பார்க்கும்போது ஒரு வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்லீம்லெஸ்ஸா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் நான் ஷோ பண்றேன். இந்த ஸ்லிம்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மானிட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம், வால் மவுண்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வால்ல கூட இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். வால் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா மெனு எல்லாம் செலக்ட் பண்ண இருக்கு. HDMI கொடுத்துருக்காங்க, VGA கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் DC அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல தான் நம்ம வந்து பவர் அடாப்டரை வந்து பிளக்இன் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டரை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மானிட்டர்ல அவங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது எந்த அளவு டைனமிக் ரேஞ்சில் வந்து இதுல கலர்ஸ் வந்து எவ்வளோ கிளியரா இருக்குது அப்படின்னு. இந்த மானிட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதுல ரேஞ்சை பாத்தீங்கன்னா பெசல்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு டிவில நம்ம வீடியோ பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் அந்த அளவு ஒரு கிளாரிட்டியா வந்து நம்மளுக்கு இந்த மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் நான் இப்போ லைட் ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து அதை பார்க்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மானிட்டரை வச்சிருக்கோம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இந்த எட்ஜஸ் வந்து ரொம்பவுமே ஸ்லிம்மாக இருக்கு. அண்ட் கீழே மட்டும் நம்மளுக்கு ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து வேற லெவலில் இருக்கு. அண்ட் ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது பவர் பட்டன், அண்ட் பவர் பட்டனை வந்து நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஐசேவர் மோட் கூட இருக்கு. அண்ட் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சாசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து HDMI-யா இல்லாட்டி VGA கேபிளா அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு பிறகு ஷார்ப்னஸ், பிரைட்னஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் HDMI கேபிள்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து கொடுக்கறதுனால இதெல்லாம் நாட் அவைலபிள் அப்படின்னு ஷோ ஆகுது. பட் வந்து நீங்கள் டிரெக்டாக நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்காது. அண்ட் மானிட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதில் நான் சொல்ல ஒன்றுமே இல்லை. ரொம்பவுமே சீம்லெஸ், ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த மானிட்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஆனாக இருந்தாலும் சரி, பவர் ஆஃபாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயம் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் மானிட்டரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த மானிட்டரை பற்றி ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த மானிட்டர் வந்து ரொம்பவுமே ஒரு ஃப்ரேம்லெஸ் ஸ்லிம்மான மானிட்டர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லிம்மான மானிட்டர் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வந்து இந்த மானிட்டர் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இப்படி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணணும்னா கட்டாயம் என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோஸ் வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து ஆன்லைன்ல மிகவும் விலை குறைவாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.